சென்னை கோயம்பேடு சந்தையில் அதிக வேலை செய்வதற்காக கூலி தொழிலாளர்கள் வலி நிவாரணி மாத்திரைகளை உட்கொள்ளும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. மூட்டை தூக்கும் தொழிலாளர்களின் உடல் நலத்திற்கு ஏற்படும் ஆபத்து குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. ஆசியாவிலேயே மிகப்பெரிய சந்தையாக இருக்கும் கோயம்பேட்டில் ஆயிரக்கணக்கான மொத்த மற்றும் சில்லறை விற்பனை கடைகள் இயங்குகின்றன. லாரிகளில் பூ, காய்கறி மற்றும் பழ மூட்டைகளை ஏற்ற ஆயிரக்கணக்கான மூட்டை தூக்கும் தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். அதிகம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக கூடுதல் மூட்டைகளை தூக்கும் கூலி தொழிலாளர்கள் பலரும் ஸ்டீராய்டு கலந்த வலி நிவாரணி மாத்திரைகளை சாப்பிடுவதாக புகார் எழுந்துள்ளது. அவங்க அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் இல்லை ஒரு 5 மணி நேரம், இந்த 5 மணி நேரத்துக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, 2 செட்டு மாத்திரை 3 செட்டு மாத்திரைன்னு யூஸ் பண்ணுறாங்க. இந்த யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, அவங்களோட அந்த 4-5 மணி நேரத்தை கழித்து அவங்க வந்து போய் ஒரு இடத்துல உட்காந்துட்டாங்கன்னா அவங்களால அடுத்து எந்த ஒரு வேலையுமே அவங்களால செய்ய முடியாது. செட்டு மாத்திரைன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த செட்டு மாத்திரையை போடுறோம். செட் 4 மாத்திரை 5 மாத்திரை, அதில் 4 விதமான சிகப்பு, வெள்ளை, பச்சை, ஒரு 4 விதமான மாத்திரை கொடுக்குறாங்க. அந்த மாத்திரையை போட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வேலை செய்கிறோம். அப்படி இல்லைன்னு சொன்னாக்க நாங்கள் ஆட்கள் ஒரு கோட்டை சாப்பிட்டா தான் மறுபடியும் மீண்டும் வேலை செய்ய முடியுது. கோயம்பேடு கூலி தொழிலாளர்கள் பயன்படுத்தும் வலி நிவாரணி மாத்திரைகளால் உடல் நலம் பாதிக்கப்படும் என்றும் உயிரிழக்கும் அபாயமும் ஏற்படலாம் என எச்சரிக்கின்றனர் மருத்துவர்கள். அதில் ஸ்டீராய்டு கலந்த மாத்திரை இருக்குது, அதாவது பிரெட்னிசோலோன் கலந்த மாத்திரை இருக்குது. இதுதான் ஸ்டீராய்டுங்கிற மாத்திரை, பிரெட்னிசோலோன் போட்டிருக்கு. இதனுடைய மாத்திரையுடைய அளவு சிறுசாக தான் இருக்கும். இதுதான் இதனுடைய சிறுசாக இருக்கும். இந்த மாத்திரை தான் பெரிய ஆபத்தை உண்டு பண்ணக்கூடியது. சக்கரை வியாதி, ரத்த கொதிப்பு, மூட்டு வலி, இது போன்ற பிரச்சனையை கொடுக்கிறது. இது உயிரையும் எடுக்கும், உயிரையும் கொல்லும். உரிய பரிந்துரை இல்லாமல் ஸ்டீராய்டு மாத்திரைகளை பயன்படுத்துவது தவறு என்றும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கேசவனுடன் செய்தியாளர் முருகேசன்.